தமிழ்நாட்டிற்கு வெள்ள பாதிப்பின் போது வராத பிரதமர் மோடி வாக்கு கேட்க மட்டும் வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். வடசென்னையில் 4181 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்ட விரிவாக்க பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசியதை சூப்பர் பேஜ் பகுதியில் பார்க்கலாம். நம்ம அரசு இப்படி சென்னையை உயர்த்து நாள்தோறும் புதிய புதிய திட்டங்களை நிறைவேற்றுது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் சென்னையை எப்படி வெள்ளத்தில் மூழ்கடிச்சது? சென்னை மட்டுமா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட நிதி நிலைமையும் மூழ்கடிச்சிட்டு போனாங்க. அவங்கள மாதிரி தான் 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியும் சென்னைக்கும் எதுவும் செய்யல, தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யல. ஆனால் நாளைக்கு பிரதமர் மோடி கன்னியாகுமரி வரப்போகிறார். எதுக்கு வரப்போறாரு? தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களை உருவாக்கி தர வரப்போறாரா? இல்ல, ஓட்டு கேட்டு வரப்போறாரு. ஓட்டு கேட்டு வர்றத நான் தப்பா சொல்ல விரும்பல. சென்னை வெள்ளத்தில் மிதந்தப்போ மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வராத பிரதமர், தூத்துக்குடியும் கன்னியாகுமரியும் வெள்ளத்தில் மிதந்த போது மக்களை பார்க்க வராத பிரதமர், ஓட்டு கேட்டு மட்டும் வர்றது நியாயமா இருக்கா? குஜராத்துக்கு அன்றைய தினமே நிதி தர்றதும், தமிழ்நாட்டுக்கு 3 மாசம் ஆன பிறகு நிதி தர மனசு இல்லாம போறது ஏன்? இதை கேட்டா நம்மளை பிரிவினவாதின்னு அடையாளம் காட்டுறாங்க, நம்மளை பிரிவினவாதி போல பேசுறாங்க. அது மட்டுமா? சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணி நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே பிரதமரை நான் முதல் முறையா பார்க்க போனப்போ மெட்ரோ பணிக்கு நிதி கேட்டேன். இப்ப 3 வருஷம் ஆகுது. என்ன நிலைமை? நமக்கு அடுத்து கேட்ட மாநிலங்களுக்கு கொடுக்கறாங்க, ஆனா நமக்கு ஒன்றும் வரல, தரல. நாம கேட்டுக்கொண்டே இருப்பது என்ன? ஒன்றிய அரசுக்கு அதிக வரிய வருவாய எங்கிருந்து போகுது? நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போகுது. நம்ம பணம் தான் போகுது. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி திருப்பி தராங்களா? நாம் 1 ரூபாய் கொடுத்தா 29 பைசா தான் திரும்ப நமக்கு வருது.